பஞ்சார்னா பஞ்சார்னா பஞ்சு அடியே பஞ்சு. ஆமா மாமோய், மத்தியான பஸ் போயிர போது வரசா கிளம்பு. என்னவுல சொல்ற? என்னது பஸ் கிளம்பிருமா? மாமன் துண்ட பஸ்ஸுக்கு முன்னுக்க போட்டியா? போட்டேன் மாமா. அப்புறம் எப்படி எடுப்பாங்க? மாமன் துண்ட பஸ் சீட்ல போட்டின்னு வச்சுக்க, எவனும் உட்கார மாட்டாங்க. அதே துண்ட பஸ்ஸுக்கு முன்னுக்க போட்டின்னு வச்சுக்க, மாமன் போகாம பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. வெள்ளைய முண்டாட்டின்னா விவரமா இருக்கணும் முடியும் என் கருவாச்சி. சரிங்க மாமா. அப்புறம் மாமே வெளிநாட்டுக்கு போலவுல, வெளியூருக்கு தான் போறேன். பருவமழைக்கு நான் திரும்பி வந்துருவேன். என்னலா இந்த பைய எடுத்துக்கிட்டு வா. மாமா விட்டா சரோஜோட ஆடிட்டே போயிடுவா போல இருக்கு. அதான் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுல, வா போலாம். என்ன ஓட்ட 4 குத்து நறுக்குன்னு குத்தலாம்னா அதுக்குள்ள நீ எழுத்துக்கிட்டு வந்துட்டியே. நீ ஆடி முடிக்கிறதுக்குள்ள பஸ் கிளம்பிடும். அதுவும் சரிதான். சத்த பாத்துக்க மாப்ள. டேய் எங்கடா போற? மாப்பிள்ள நல்லா ஆடுற கலைஞருக்கு நம்மள மாதிரி பெரிய மனுஷங்க பார்த்து பரிசு கொடுக்கணும். அப்பத்தே அது சிறப்பா இருக்கு. டேய் டேய் ஐயோ வெக்கத்துல மாமே வேட்டியே அவுந்துரும் இருக்கடி. இதோட மாமே மெட்ராஸ் போய் சேர்ந்துரு. வரட்டுமா? தந்தனக்கடி 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 தன். போதும் அடங்கு. மாப்பிள்ள பணத்தை குத்தவும் கவுந்துட்டால. கௌரவா கௌரவா, இப்போ டிக்கெட்டை வெளியிடு. பஸ் எதுன்னு பார்க்கணும். மாப்பிள்ள என்ன டிக்கெட்டு? டிக்கெட்டு எங்கடா? பணத்துக்கு பதிலா டிக்கெட்டை குத்தி விட்டிய மாப்பிள்ள. இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? ஆத்தாடி எப்படா மாப்ள? டேய் நாங்கெல்லாம் என்ன பஞ்சு டைலா காக்கு? ஆமா பின்ன சென்னைக்கு போறோம்ல. பேசுறா மாப்ள, நல்லா பேசு. டேய் நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுல சடுகுடு விளையாடுவீங்கடா. என்ன சரிதானே? ஆடி டிக்கெட்டு தானே இன்னொருத்தர் வருவாப்புல. கொண்டாங்க. ஏய் டிக்கெட் எங்கப்பா? ஏற்கனவே மாப்பிள்ள கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அப்புறம் என்னப்பா டிக்கெட்டு? டேய் வந்துட்டு இருக்குப்பா, எங்கடா போன? நொக்கா மக்கா ஒண்ணுக்கு இருக்க போனி மாப்பிள்ள. உருவா ஆக்குறேன் நம்ம என்ன கேனப்பேலா? சரி போனியா? நம்ம பம்பு செட்டுக்கே குக்கிய போட்டு கரண்ட் திருட்டு வயலுவே. உருவா எடுத்து ஒண்ணுக்கு போயிருவோமா? அங்க டவுசர் நான் எழுத்து கட்டுந்தேன் மாப்பிள்ள. மெட்ராஸ்ல போய் இறக்குவோம். அட பூ நாரப்பையில. போ 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 ஜன்னல் ஓரமா போய் உட்காரு. போ போ போ. ஏண்டா சாரல் அடிச்சாலும் சைடுல போயிரும்ல. போ போ போ. மாப்பிள்ள ரொம்ப தாண்டா லந்தா குடுக்குற. மலை ஏறினால் மச்சினை உதவி தேவடி. போடா போ போ. ரொம்ப பேசினா டேங்கிலே இறக்கிடுவேன். அடக்கு. மெட்ராஸ்ல வந்து இறங்கிட்டா. மதுரை மீனாட்சி தான் காப்பாத்து. விளையா சென்னையும் நல்லா சுறுசுறுப்பா தானே இருக்கு. ஆமா மாப்பிள்ள, காலையில எல்லாரும் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. காலைல வெந்நீரை ஊத்துறாப்புல போறாங்க. அது சரி, இம்மா பெரிய ஊர்ல தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல வந்து இறக்கிட்டாங்க. திருவல்லிக்கேணிக்கு எப்படிடா போறது? கண்டக்டர் இருக்காரு பாரு, ட்ரிப்ளிகேணிக்கு எப்படி போகணும்னு கேளு. டேய் திருவல்லிக்கேணின்னு கேட்றாதடா, ட்ரிப்ளிகேணிக்கு எப்படி போகணும்னு கேளு. தெரியாம போயிடும். இரும்பு சூடா இருந்தாலும் தண்ணியில தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. உடம்பு சூடா இருந்தாலும் தண்ணியில தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. ஊரா இருந்தா சூட்ட தணிச்சிருக்கல. இங்க எங்க போய் தணிக்கிறது? 4 வாளி தண்ணி இந்த காத்தாட்டி காத்துந்தேன். உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. பஞ்சாரண முந்தானியில வீசுறாப்புலே இருக்கே. அவளை நினைச்சு உரல் அடிப்பாங்க. கரும்பு முடிச்ச போன நேரங்கட்ட நேரத்துலதான் இது அடிக்கும். துண்ட கட்டி சுகத்தில் வந்துடக்கூடாது. இங்கதான் யாருமே இல்லையே. ஒரு வயலும் இல்ல. இங்கிட்டு வெள்ளைய, அங்கிட்டு யாரு? என்னடா ஐயா கும்பிடுறையா, சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? ஐயா உங்க புண்ணியத்துல சோமாவும் சுதந்திரமாவும் இருக்கமியா. எல்லாரும் வெளியில போயிருக்காயா. நம்ம கோட்டை அடுப்பு கடி வாங்க போயிருக்காயா. சரி ஆளு வந்தா போன் பண்ண சொல்றியா? வச்சிரவாயா?
கோயில் மணி ஓசை கண்டு பேசலாமோ அவர் என்ன தேரோ பாஞ்சாலி ஐயோ பஞ்சோரணம் ஆத்தி கதவு பூட்டிருச்சே மானம் மல்லாக்கப்படுத்துரும் போல இருக்கே தொங்குற பூட்டா இருந்தா தட்டி திறந்துடலாம் இது தொங்காத பூட்டாவுல இருக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆத்தி சத்தம் ஒரு மாதிரியாவுல கேக்குது ரொம்ப பார்த்தா உடுக்க தெரிச்சு போகும் இருக்கு நான் உனக்கு என்ன துறவம் பண்ணேன் கிட்னி டாக்டர் மாதிரியே பின்னுக்கவே துரத்துறியே நான் துண்டாவது போட்டது தப்பா யாரோ வாரது மாதிரி தெரியுது கோட்டை என்னடா டேய் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க இந்த வாயில்லாத சீவன்ட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா டேய் போ போங்கடல போ டேய் இங்க என்னடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாயோட ஒட்டு துணி இல்லாம ஐயா கிட்ட இருந்து போன் வந்துச்சு திரும்பி வந்து பார்த்தா கதவு பூட்டிக்கிருச்சு நல்ல வேளை நீ அடுப்பு கறி வாங்க போனாலும் சீக்கிரம் வந்துட்ட இல்லைன்னா என் இடுப்பு கறி காணாம போயிருக்கேன் துண்டு உடுப்பு அந்தோலான்னு சும்மாவா சொன்னாங்க சும்மா சொன்னாங்க சாவி இங்க தானடா இருக்குது ஆளு மூஞ்சி போட்டனா பா வந்து சேர்ந்துருக்கான் பா சாவி இங்கதான் இருந்திருக்கா ஆஹா பிச்சல மாதிரி இருக்காளுகளே உள்ள செஞ்சாளுகளா பெத்தாளுகளா காலையிலே கண்முள்ளா காட்சியா இருக்கேன் இல்லையா கண்டாங்கி சேலை கட்டின நம்ம ஊரு கட்டையில நின்றுதான் பார்க்கணும் குட்டப்பாவாட போட்ட பட்டணத்து குட்டியில குத்த வச்சுதான் பார்க்கணும் டேய் பஞ்சவர்ணமே பல கட்டப்புல வரும்போது நீ ஏன்டா கண்டச்சிருக்கீல பார்க்கணும் கண்ணை மாதிரி கண்ணால இருக்கணும்டா என்ன இடி என்னக்கா இடிச்சு விட்டு ஓம்பாட்டுக்கு அனுக்கிற ஒப்பு காய்ச்சி ஒரு வார்த்தை தெரியாம அடிச்சு விட்டு சொல்றியா எனி ப்ராப்ளம் பெரிய மனுஷன் இந்த நாயத்தை நீனே கேளுனே பேசாம போய்கிட்டு இருந்தேன் வந்து இடிச்சு விட்டு எதுவுமே பேசாம நிக்கிற இதே நம்ம இடிச்சிருந்தா நம்மள விடுவாங்களா அடடே உனக்கு முன்னாடி நான் வந்திருக்க கூடாதா என்ன சொல்ற அந்த இடி எனக்கு கிடைச்சிருக்கும்ல ஏய் போயா நீ போமா நான் பின்னால வர்றேன் இவனா ஒரு பெரிய மனுஷன் அலையறான் பாரு அண்டாவை மின்னுக்க கட்டிக்கிட்டு ஆத்தாடி ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கக்கா என்னது அக்காவா அக்கா மேலே ஏச்சிருவியா அதே தெரியாம அடிச்சிட்டோம்னு சொல்றோம்ல நினைச்சேன் இந்த போண்டா மணிக்கு நீதான் மோதிருப்ப அது இல்லனே டே பொம்பளைகளை இடிக்க வேண்டியது அப்புறம் சாரி கேட்க வேண்டியது இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க ஏய் நீ என்ன பெரிய இவனா கையெடு இது எங்க ரெண்டு பேருக்குள்ள சமாச்சாரம் நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு சூப்பர் இல்ல அன்றாயிரம் கூட மிஞ்சாது ஆமா பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க என்னக்கா ஓம்பாட்டுக்க கையை விட்டு பணத்தை எடுக்கிற நான் எப்பவுமே தொழில சுத்தமா இருப்பேன் இடிச்சதுக்கு 100 ரூபாய் மத்ததுக்கு 400 ரூபாய் இருக்கு எந்த லாட்ஜ்ல ரூம் போடலாம் என்னது எந்த லாட்ஜ்ல ரூம் போடலாமா அவளா நீ என்ன ஆள விடத்தா சேலை கட்டின பொம்பளைக்கே 500 ரூபாய் ரேட்டு பேண்ட் சட்டை போட்ட உனக்கு எவ்வளவு ரேட்டு போலீஸ்காரர்கிட்ட ரேட்டு கேக்குறியா வைக்கிறேன்டா உனக்கு வேட்டு அக்கா உட்காருங்க மேடம் என்ன சாப்பிடுங்க எனக்கு காஃபி உங்களுக்கு எனக்காங்க நல்லா 3 பரோட்டா பிச்சு போட்டு 5-6 முட்டையை உடைச்சு ஊத்தி சும்மா கிணு அடிச்சு அப்புறம் சால்னா ஊத்தி சும்மா சுட முட்டை பரோட்டா கொண்டு வாங்க போங்க ஏங்க சரிங்க இங்க முட்டை பரோட்டா எதுவும் கிடைக்காது என்னங்க நீங்க எங்க ஊர் கிளப்பு கடையில என்ன கேட்டாலும் கிடைக்கும் இங்க முட்டை பரோட்டா இல்லங்கிறீங்க சரி ஒரு காபி கொண்டு வாங்க ஓகே என்ன மாப்பிள்ள லெஃப்ட் ரைட்னு மிலிட்டரி மாதிரி போறாங்க இருக்கேப்போம் அண்ணா என்ன அருவாள் எடுத்துட்டு எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க இன்னைக்கு ஐயா வெட்ட போறாருல அதான் பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கோம்
ஐயாவே வெட்ட போறாரா? ஏய் வெள்ளையா, ஐயாவே வெட்ட போறாராம்ல? ஆமாண்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயாவே இறங்கி வெட்ட போறல. நீ போடா. அண்ணே இருங்க. ஏய் வெள்ளையா, நீ போய் அந்த பட்டை போட்ட அருவாளை எடுத்துட்டு சரி மாப்பிள்ள. இப்ப வரும் பாருங்க அருவா. ஆத்தா மதுரை மீனாட்சி, இந்த அருவானால எல்லா மரங்களும் ஒரே வெட்டுல விழுகுன்னு எங்க புகழ நீந்தே பரப்பண்ணு. வெள்ளையா வெரசாவடா. இந்த வந்துட்டே மாப்பிள்ள. இப்ப எடுத்துட்டு வர அருவா இருக்குல்ல, நான் மெட்ராஸ் முத வந்தேன்ல, அப்ப அடிச்ச அருவா. ஏய் வெள்ளையா, வா. என்னண்ணே, இதை கொடுத்து ஐயா வெட்ட சொல்லுங்க. அண்ணே என்னடா ஐயாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெட்டுறாருன்னு சொல்றீங்க, நாங்களும் கூட வருமே. சரி வாங்க. சரிண்ணே. மாப்பிள்ள, அவங்க வெட்ட போறதுக்கு நம்ம எதுக்கு போகணும்? நம்மளுக்கு வேலை வெட்டிலையா? பேசாம இரு. டேய், நாமளே அருவா கடப்பாரன்னு அடிச்சிட்டு சும்மா தானே இங்க இருக்கோம். ஐயாவே இன்னைக்கு வெட்டாருன்னு சொல்றாங்க. லோடு நிறைய ஏத்தணும் போல இருக்கு. வா, ஒத்தாசையா இருப்போம். வாடா. இவன் வேற அடங்க மாட்டுங்க.